ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். நாம் மெட்ராஸ் போயிருந்தப்போ வண்டலூர் ஜூவுக்கு போயிருந்து அதாங்க இப்போ வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். அன்னை போடலை, அதனால் இன்னை போட்டிருக்கேன். இது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர். இங்கே தான் நம்ம போயிருக்கோம் ஜூவுக்கு. பாருங்கள், நிறையா பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. சாட்டர்டே அப்படிங்கும்போது நிறையா வந்திருந்தாங்க. செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் 9 மணிக்கு முதலே போயிருந்தனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்த ஜூ 9 மணிக்கு தான் திறப்பாங்க போல். அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா தம்பி ஹாய் கோகுல் ஹாய் சொல்கிறான். ஹாய். இப்போ திறந்துட்டாங்க, உள்ளே எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களும் அதிகமாக வந்திருந்தாங்க. எங்கள் பாப்பா தம்பி இவங்க 2 பேருமே முன்னால் போய்கிட்டு இருந்தாங்க. வாங்க, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா சுத்தமாக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் லீவ் அப்போ உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போய் இங்கெல்லாம் காமிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. இப்போ வரும்போது காலையில் அப்படிங்கும்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்தாங்க. இப்போ டிக்கெட்டு கவுண்டர் இது. இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம உள்ளே போகணும். இதை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ செல்லு வந்ததுனால எல்லாமே ஜிபே பண்ணி தான் டிக்கெட்டை பண்ணிக்கிறாங்க. புக் பண்ணிடலாம் ஆன்லைனில் ஜிபே பண்ணி. இதாங்க என்ட்ரன்ஸு, உள்ளே போகிற மாதிரி வழி. கலைஞர் கருணாநிதி அதை நீங்கள் வாட்சிக்கோங்க என்னன்னு. இதான் என்ட்ரன்ஸ். உள்ளே இப்படி உள்ளே ஓடி போயிடும். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அடுத்து இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே உள்ளே ஓடி போனால் உள்ளே அதுக்கப்புறமா எல்லாமே சுற்றி பார்க்கக்கூடிய ஏரியாக்கள் வருது. டிக்கெட் எடுத்து உள்ளெல்லாம் வந்தாச்சுங்க. இப்போ ஜூக்குள்ளே வந்தாச்சு. மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. புள்ளிமான் இருக்கு பாருங்க பாப்பா. புள்ளிமான் வண்டலூர் ஜூவில் உள்ள புள்ளிமான் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன். என்னால் எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளிமான் 3 மான் இருக்கு. பயங்கரமான கோவத்தோட லயன் இருக்காரு. இந்த சைடு சிறுவர் பூங்கா. இந்த ஏரியாவில் மங்கி இருக்குங்க. ஆனால் 1-2 மங்கி தான் இருக்குது. பிறகெல்லாம் வெயில் நேரமாக ஆரம்பித்தனால எல்லாம் அதே இடத்த போய் படுத்துக்கிடுச்சு போல் தெரியலைங்க. 1-2 இருக்குது. அதுவும் மரத்தில் தவிர்க்கு கீழே படுத்துருக்கனால தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இந்த மங்கி பேர் அந்த போர்டில் பார்த்துக்கோங்க நீங்களே. மங்கிக்காக சுற்றி வேறு நல்லா குளம் மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி இருக்குது. அது அந்த மேட்டில் மேலே இருக்குது. அந்த மங்கி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுங்க. அந்த பார்த்தீங்களா கருப்பு கலராக, அதெல்லாம் மங்கிஸுங்க. மேலே இருக்குது. வெயிலுக்கு வெயில் தாங்க மாட்டாமல் அது மரத்தடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. சிலது மரத்து மேலே இருக்குங்க. அதனால் இந்த வெயில் நேரம் அப்படின்னால வீடியோ தெரியல. இது மேற்கு தொடர்ச்சி வாழக்கூடிய இந்த குரங்குகளாம். இதுபோல் இந்த மைக்கி மட்டுமே உள்ள அந்த ஒரு இதை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி ஜாலியாக விளையாடுத்துக்கிட்டு பாருங்கள். அதுக்கு விளையாடுற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பூ அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் யாராவது கமெண்டில். எனக்கு இந்த பூ பேர் தெரியல. ஆனால் அந்த பூ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கல் மரம். ஒவ்வொரு மங்கிகளையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது, அந்த வீடியோ எடுக்கும்போது அது எந்த வகை அப்படிங்கிறது அந்த போர்டில் இருக்குங்க. அதை நீங்களே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஒவ்வொன்றையும் வாட்ச் சொல்லியிருந்தால் நேரம் ஆயிரும். நம்ம சைடு அதனால் வந்து இதெல்லாம் அதை வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்து பக்கத்தில் எனக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து அது என்ன விலங்கு அப்படிங்கிறத வந்து அந்த போர்டையும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து தான் போட்டேன். மயிலாம் வெளியில் நீங்கள் தெளிவாக இது என்னென்ன பேர் எவ்வளோ விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இதை வந்து போர்டை வந்து நீங்களே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எங்கேருந்து வந்த முடி குரங்கு அப்படிங்கிறத குரங்கோ மயிலோ யானையோ புலியோ எல்லாம் எங்கேருந்து வந்தது, எந்த இடத்துல வாழக்கூடியதை கொண்டு வச்சுருக்காங்க ஜூவில் இருக்குது அப்படிங்கிறத அந்த போர்டில் வந்து போட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மான் பாருங்க, மான் வகை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதை வந்து அவ்வளோ அடைச்சி வைக்கலாம்னு நினைக்கிறேன். 1-2 மாடு வந்து வெளியில் வந்து தான் அலைஞ்சிச்சு. போஸ்டர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த மானை தொட்ட மணிக்கு வீடியோஸ்லாம் எடுத்திருப்போம், போட்டோ ஷூட்லாம் எடுத்திருப்போம். இந்த சைடு வெள்ளை மயில் வந்துட்டு நம்ம மயில் இருக்குது, இதுக்கெல்லாம் வெள்ளை மயில் எல்லாம் பயங்கரமாக சவுண்டு விடுது. ஒரு சில இடங்களில் வந்து சட்டு அப்படியே தான் இருக்குது. பறவைகளோ எதுகளோ இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே உள்ள வந்து வெள்ளை மயில், வெள்ளை மயில் மயில் கலரில் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெள்ளை கலரு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக நல்லா டான்ஸ்லாம் அந்த சைடு ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் அந்த சைடு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சைடு நான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா பாருங்கள் அந்த சைடு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து வெள்ளை கலர் மயில் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த வெள்ளை மயில் வந்து எப்படி வெள்ளை மயிலாக இருக்குது அப்படின்னா அதோடைய சத்து குறைவாதனால வந்து ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயிலை பற்றி தெரிஞ்சுக்கோ அந்த போர்டை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடு இருக்குது தெரியுதா, மங்கி இருக்கும். அந்த மேலே இருக்க மங்கி இங்கே இருக்கும். அழகாக விழுந்து சூப்பராக தரையில் அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்து கிடக்கு. இந்த பூவெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக உள்ள விழுந்து கிடக்கு. பார்க்கவே அருமையாக தெரிஞ்சு தரையில். எங்கள் பாப்பா தம்பி அவங்க சாரெலாம் அங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் வேகம் மொத்தம் போக வேண்டியது இருக்குது. இப்படியே இந்த ஒரு சில இடத்துல வந்து சருகுலாம் இல்லை. கால்லாம் செம்மையாக வலிக்க தான் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நம்மளே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கால் வலி, காலில் மகாபலிபுரம் போனப்பயே சுழுக்கானதுனால ஒன்றுமே செய்யலை. இப்போ இந்த வண்ணாத்தி பூச்சி அப்படிங்கிறது அந்த இதுக்குள்ளே போக முடியாதுங்க. அதுக்குள்ளே ஏதோ வேலை நடக்குது போல். அதனால் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கல. இப்படி அவுட்டர்லேயே போகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் புதராக இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியலை. இதெல்லாம் வந்து கார்டன் மாதிரி தான் இருக்குது. வண்ணாத்தி பூச்சி பூங்கா அப்படிங்கிறதுக்குள்ள பூச்சி வண்ணாத்தி பூச்சிகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் கார்டன் தான் ஃபுல்லாமே வந்து நிறையா இதில் பூச்செடிகள் பாருங்கள். பூவை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக இருக்குங்க அங்கே. இங்கே பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக நடனம் வருது. நமக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையாக அது வந்து போஸ்ட் ஆள் இருந்தாலும் பயப்படாமையே இருக்குது. காலையில் பயங்கரமாக வாவ் சவுண்டு கேட்டுருச்சு, செம்மையாக இருக்குது. வாவ் சூப்பரு, எவ்வளோ அழகாக இருக்கு. காணியா கூப்பிட்றாவா? அது தெளிவாக தெரிய மாட்டேங்குதுல்ல, செம்மையா இருக்கு. ஆனால் தெரிய மாட்டேங்குது. இது வெள்ளை நிற கோழி, இது உங்க ஊர்ல வெள்ளை நிற கோழியா? அது ஏதோ ஒரு கலர். இது வேற கோழி, சாம்பல் வெள்ளை நிற கோழி. அவங்க 2 பேரும் தங்க அங்கே போய் உக்காந்துட்டாங்க 2 பேரும். இந்த கிளி அதெல்லாம் விதவிதமான கோழிகள். வாவ் கிளி, அடர் சிவப்பு வயிற்று கோனூர் கிளியா? கூண்டுக்குள்ள தெரிய மாட்டேங்குது கிளி. வா அப்படியே எங்கிட்டு வா. இதெல்லாம் கோழி. கோழி
லேடி லேடி ஆம்ஸ் பெருங்கோழியா என்னமோ பேர்லாம் வச்சுருக்காங்களே கோழிக்கு. தங்க நிற கோழி. தங்க நிற கோழி. அப்ப இது தங்க விலைக்கு போகுமா? அந்த தங்க விலைக்கு போகுமாமா இந்த கோழி? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜீப்ரால இருக்கிற மாதிரியே இருக்கு. வெள்ளை கலர் ரொம்ப அழகா இருக்கு. ஜீப்ராவா? இங்க ஒரு இதுக்குள்ள ஷவர் குளிக்க போதும். ஷவர்லாம் மாட்டிட்டு இதெல்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. கூண்டுக்குள்ளே இருக்கனால தெளிவாக வீடியோவுக்குலாம் வரமாட்டேங்குது. இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கா எல்லாம் கொஞ்சம் கவராகி கிடக்கு. அதோட ஏற்கனவே கால் வீங்கி கிடக்கு. அது என்ன சவுண்டு? காக்காவை அப்படி கத்துது. லவ் பேர்ட்ஸா? இந்த இருக்கிற இங்கிட்ட வந்து பாரு. எல்லாம் இந்த இங்கே இதுக்குள்ள இருக்குல்ல. நிறைய இருக்கு. சாப்பாடு போட்டிருக்காங்க. பழம் அது பாருங்க, இது பாருங்க. இந்த கிழி தான் ரொம்ப அருமையாக பேசும். நல்லா வெளியே இருக்கா? பெரிய பெரிய கிளியா இருக்கு. ரொம்ப வளர்ந்துருச்சா தனியாக போட்டுருவாங்களோ? வேற கிளி தானே. வளர்த்து பச்சை சூப்பராக அது பண்ணுவீங்க. மயில் அதை விட சூப்பராக கூப்பிட்டோன்னா நீங்கள் திரும்பிச்சு அழகாக தோகை விரிச்சு. ஓ சவுண்டு என் சவுண்டு வரலையா? இந்த கிளி பார்த்தீங்களா பேச ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ட்ரைனிங் எடுத்துருச்சு போலைய. நீ சொல்றத நான் சொல்லணுமாப்பா? எனக்கு சொல்லிச்சிருக்கா? அக்காக்கா மாட்டிக்கிச்சோ? மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கு. சரிடா சரி. அதுவே மாட்டிக்கிட்டு பாத்தீங்களா? கிளி நம்ம பேசும்போது பேசுது. ஆனா அது சொல்றத நம்ம சொல்லணும் போல. அம்மா அது மாட்டிக்கிட்டு கத்துதம்மா, காப்பாத்துமா காப்பாத்துமானே. நீங்க இல்ல அது பேசு. தூங்கிட்டு இருக்குது எல்லாம். நைட்டு தூங்குள்ள போல. அமேசான் கிளி. அமேசான் கிளி அதெல்லாம் அங்கதான் வாழணும். நம்ம சைடு வாழ மாட்டானே. அதோட முகமே எப்படி இருக்காரு? வேற மாதிரி. அதோடைய கழுத்துல மஞ்சளா இருந்து பிறவுல சிகப்பா இருக்கு. அதனால அமேசான் கிளி தான். கிளியை கண்டுபிடிச்சிக்கணும். வானவில் லோரிக்கிட்டா கலர் கலரா செம்மையா இருக்கு. கலர்ஃபுல்லா. ஆனா மேல இருக்கணும். ஓ எப்படி கூப்பிட்டுருக்கீங்க? மிளகா பழமா போட்டிருக்காங்க ஒரு அதுக்கு. வானவில் கிளி அடியில் இருக்காங்க. ஆனால் சரியாக காமி வந்தா. ஹாய் ஹாய் அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடுது. ரூபல் கிளி. இது கருப்பா பயமால இருக்கு. கண்ணு அந்த அங்கே இருக்கு. ஆனால் புறா மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா சேர்த்து கிடைக்கிற மாதிரில இருக்கு. இவ செம்மையா இருக்கான் பாரு. சன்கோனு ஒரு வானவில். இவன் பேரு தான் வானவில். இவன் தான் வானவில் மாதிரி இருக்காப்ல. வானவில் போம்மா நான் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு தண்ணி குடிக்குது.
அழகாக தண்ணி குடிக்குது. கோவில் டாடி அங்கே போயிட்டாங்களா? செம்மையாக இருக்குல்ல. ஜாவா குட்டி குட்டியாக இருக்காங்க. இதுக்குள்ள உள்ளது ஜாவா குருவி. கருந்தலை சில்லையா? இதெல்லாம் குருவி தெளிவாக தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. செம்ம அலையா இருக்கு. குட்டியோண்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சில நாள் இந்த மாதிரி குருவி, அந்த மாதிரி குருவி வருது. அந்த மாதிரி குருவி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு. வெள்ளை கலர்ல வரல, இந்த மாதிரி வந்திருக்கு. அதான் அந்த வெள்ளை கலர் இல்லாம அந்த கலர்ல புறா. வெள்ளி குருவி தான் அதுக்குள்ள இருக்கு. ஓ, ஒரு புறாவுக்கு துணைக்கு இதை போட்டாங்களோ? வா, அழகா குட்டியோண்டா இருக்கு. வெள்ளி நிற புறா சார். செம்ம. அங்க ஒரு இந்த கிளியும் போட்டாங்க தனிக்கு. அங்க அங்க ஒரு வெள்ளி நிற புறா. செம்முக்கு காதல் பறவையா? அது எதுக்குள்ள இருக்குன்னு தெரில. இதுலலாம் எடுக்க மாதிரி பிசார் காதல் பறவை. செம்மையா இருக்கு. ஒரு கேள்வி கேட்டது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கேன். பறவைகள்லாம் முட்டான ஒரு இது குட்டி விட பாப்பா குட்டி விடுங்க. செம்மையாக இருக்குல்ல, பெருசா இருக்கட்டுமா? யாரு அம்மா? செம்மையா கால் வலிக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து பார்க்குறாங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைங்கள வந்து காமிங்க. நல்லா தான் இருக்குது வண்டலூர் ஜூ. நீங்களாம் உட்காரும்போது நான் இருக்கா இந்த போட்டோ எடு, வீடியோ எடு. இவர் பேர் வெள்ளசாமி. நான் வச்சுக்க கையில் கையிலடா. மேலே வச்சு அதுக்கு வச்சுறாரு. அதுக்கு வச்சுறாரு. தண்ணி உங்க தங்கச்சி கிளார் அடிக்கிறனால தெளிவாக தெரியல. ரியா பறவை தானா? ரியா அந்த இதுக்குள்ள இருக்கு, ஆனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இந்த ஒயிட் கலரில் இருக்கு, தெரியுது. ரியா பறவை. இந்த பறவை பேர் ரியா. இந்த பறவை தான் ரியா பறவை. கருப்பு கலரில் இருக்குது, ஒயிட் கலர்லேயே இருக்குது. ரியா பறவை. ஸ்கூல் பசங்களாம் நிறையா வந்திருக்காங்க, டூரிஸ்ட். இவங்க ஜூவை பார்க்க கூப்பிட்டு வந்தாரு. ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது கொக்குன்னு நினைக்கிறேன். புள்ளிமான் அந்த போகுது. இது வந்து புள்ளிமான் அதிகமாக இருக்கனால அதை ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க. மயில் புள்ளிமான்லாம் தொடுற மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. மற்ற பறவைகள்லாம் கம்மியாக தான் இருக்குது. கிளி அதிகமாக இருக்குது. இங்கே வந்து வண்டலூர் ஜூவில் கிளியோடைய ஐட்டங்கள் அதிகமாக இருக்குது. புள்ளிமான் அதிகமாக இருக்குது. வேறு எதானதெல்லாம் வெரைட்டியாக உள்ளதெல்லாம் அவ்வளோவா இல்லை. எல்லாம் 1-2 இருக்குது. இது பாருங்கள், கழுத்து எவ்வளோ பெருசாகிடுச்சு, எவ்வளோ நண்டியாக இருக்குது. இது எங்கே ஒருத்தி இருக்கா, ஜூவை சுற்றி பாருன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஆளை வச்சு என்ன வாவ் பார்த்துக்கோங்க, காமெடி பண்ணிட்டாலாமா. அந்த கோழி கொத்திட்டு போயிடும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது இன்னும் மண்டை முட்டி சிவப்பு கலர்ல இருக்கு. அவன் தான் சிவப்பு கோழி. வாயில இருந்து மூக்கு அது ஓட்டை இருக்கு. இப்படி ஓடிந்து போகுது. அது பேர் போட்டிருக்கோதுல என்னது
உலகில் பறக்கும் பறவைகள் மிக உயரமாக சாரஸ் கொக்கு இது பேர். அதுதாங்க சாரஸ் கொக்கு. கருப்பு அன்னம் ஒயிட்டில் பார்த்துருக்கு, கருப்பில் பார்த்ததில்ல. செம்மையாக இருக்கு. வாவ், கருப்பு அன்னப்பறவை. ஒயிட் கலர்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம், ஆனால் இது கருப்பு கலரில் செம்மையாக அழகாக நீந்தது. கருப்பு அன்னப்பறவை சூப்பராக வருது ரெண்டு. நாரை, சிப்பாய் நாரை. இருந்தாங்க பெரிய சிப்பாய் நாரை. ஒருத்த மட்டும்தான் இருக்கான் தனியாக. பெரிய சிப்பாய் நாரை. ஆப்பு வடிவ அழகையும் கழுத்து தொங்கும் பையையும் உடையது. ஓ, பெரிய பைய தொங்குதா? அங்கிட்டு ரெண்டு இருக்கு. காசவாரி. நம்மளும் சுற்றி பார்க்குது. கேசவாரின்னு இருக்கு, அங்கிட்டு காசவாரின்னு இருக்கு. எது கரெக்டான பேர்? இது ஈமுக்கோழி. ஈமுக்கோழி. இது ஆஸ்ட்ரிச் கிடையாதா? ஈமு தானே. நெருப்பு கோழி ஆஸ்ட்ரிச், இது ஈமு கோழி ஆஸ்ட்ரிச். அது நெருப்பு கோழி நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ஈமு போட்டிருக்காங்க. எஸ், ஈமு கோழி. அது என்ன சொல்றது? நெருப்பு கோழி. ஆஸ்திரேலியா பறவைகளில் ஈமு மிக பெரியது. இதாங்க ஈமு கோழி. பார்க்காதவங்க தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. நடந்துகிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. நின்று எடுத்தால் நிறையா தான் பார்க்க முடியாது. அதனால் சல்லுன்னு போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் நம்ம பார்த்தது புள்ளி மாடு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாடை பார்த்தா காலில் ஷூ போட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கே? தெரியவா? ஸ்டூடெண்ட்லாம் காக்கி கலரில் பேண்ட் சட்டை போட்ட மாதிரி, இது எல்லாம் ஒரே காக்கி மேலே கீழே ஷூ போட்ட மாதிரி இருக்குது. இதுதான் இந்த மாடு பேர் ஷூ மாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் இல்லை, இந்த மாடு பேர் எனக்கு தெரியல. இதோட பேர் போட்டிருக்கா? அந்த அங்கே போட்டிருக்கு. இல்லை, அங்கே போட்டிருக்கு மாட்டோடைய. அப்படியே முயல் குட்டி மாதிரியே இருக்கு. மான் குட்டி மாதிரி தெரியல. இது சூப்பராக இருக்குண்ணா பார்க்க. அது வந்து தெரியல, அது தெளிவாக தெரியல. இது தெளிவாக இருக்கு. வாவ், என்ன அண்ணி உண்மையாக காமிச்சாங்க பார்த்தா ஃபோட்டோ இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கான். சிறுகடி, வங்கப்புலி, கழுதைப்புலி, சென்னாய், இமயை கரடியா, ஓனாய், கருங்கரடி இந்த ஏரியாவில் இருக்கிறது. போய்கிட்டு இருக்கு. கொரிலாவாது காலை மிதிச்சிடாத. ஒன்று தான் இருக்குது, அது துணைக்கு ஆளே இல்லாமல் அது சண்டை ஓடும்.
இது தனியாக விட்ட மேலே பாவம். அது தனியாக இருக்கிறாம விரும்பும். எங்கிட்ட இருக்கு? குட்டியோண்டா இருக்கா? பாப்பா ஒரு காய் சொல்லு. காய். ஓ குட்டியோண்டா இருக்கா? கம்முன்னு படுத்து கிடக்கு. ஹாய் ஹாய் சொல்லு. இங்கே சொல்லு, இங்கே சொல்லு. இங்கே பாரு பாப்பா. இந்தா கிளார் அடிச்சே தெரியும். தெளிவாக தெரிய மாட்டேங்குது. என்ன இப்படி பார்த்தா தெரியுதா? தெரியுதா? வாவ் செமையா இருக்கான். இது அங்கே வங்காள புலி. இந்த அங்கிட்டு தான் நிறையா பார்ப்பான். உயிரியல் புலியா ஸ்கேன். பார்த்துக்கிட்டே தூங்குது பாரு, எப்படி தூங்குது பாரு. செம்மையா இருக்க. ஏன்னா கிளார் அடிக்குதா? நேரம் நம்ம பார்க்கறதுக்கும் அப்படி பார்த்தா கிளார் அடிக்குது. அங்கிட்டு பார்க்க தெரியாதோ? நரி ஓனாயா? அந்த இருக்கு ஓனாய். அங்கதான் ஒன்றும் இல்லைண்ணா. ஓனாய் குட்டா. ஒன்றும் இல்லைண்ணா. தெரிலடா. இந்த அதே ஓனாய் தான் அந்த அங்கிட்டு உள்ள விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதை விட பெருசா இருக்குல்ல. ஓனாய் செமையா இருக்காங்க 3 பேரும். ரொம்ப குஷியாக இது ஃபுல்லாக பெரும்பாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் போல. என்னடா ஏன்னா அங்கே பார்த்தா இப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்தா அங்கே இருந்தா இப்படி தாண்டா ஓடிக்கிட்டே தாண்டா இருக்குது. இப்படி தான் இருக்கும் போல. இந்தா கூட்டோட ஓடுறாங்க ஒரு. இப்படியே தான் ஓடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. கான்யா சோறு பசி. ஒரு பாஸ் கொடு. அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. கிளார் அடிச்சு கிளார் அடிக்குது. என் வீட்டுல ஓடுறேன். ஓடு 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 வேகமாப்பா. ஏன் வருது? எல்லாரும் வந்து என்ன போட்டோ எடுத்துட்டு வெளியே போக விடாம. எல்லாரையும் பார்த்து டென்ஷன் ஆகுது போல. கோபப்பட்டு அது வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அது குட்டி போட போகுதா? 집에 들어가고 싶은데 장가보러 못 들어가는 거. தெரிய மாட்டேங்குது. கம்பி வரலன்னு தெரியும். அதான் கையை உள்ள விட்டு எடுப்போமா? வருது புலி வருது, புலி வருது. வாடா செல்லம் வாடா. இங்கே வா, இங்கே வா. ஆமாம் இங்கே வா, இங்கே வா. அதான் உள்ளே போய் படுக்க பார்க்குது. வெக்கையாக இருக்குன்னு அவங்க பூட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் அது போக முடியல. அப்புறம் பாதையில் பார்க்க வர்றதுக்கு வேணும்ல. எங்கிட்டு அதுக்கு தான் உள்ளே போக பார்க்குது. அந்த திறக்குது பாருங்க. வா வா வா. வருது வருது. இங்கே வாங்க, இங்கே வாங்க. அப்படியே போசை கொடுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஏ ரணாலம்மா வர்றானே. ஜென்ஸு தான், அது ஆம்பளை தான். அது
இருட்டாது கோவப்படுது நீ சொன்ன எப்படி வந்துச்சு வேறு கம்பி விட்டுச்சு நினைச்சிருக்கேன் அவ்வளோ சாத்தி வச்சிருக்காங்களா அது உள்ள போக முடியாது ஆமாம். நைட்ல அன்னப்பறவைங்க, பெரிய அன்னப்பறவை. அன்னப்பறவை சூப்பராக இருக்கு. பாட அழகா இருக்குடா கோகுல். மீன் இல்லடா, பறவை தான்டா. வா சூப்பராக வாய பாரு, எத்தனைண்டியா பண்ணுது. அழகா நின்றுதுடா. தெரியும் வாலா நீ சொல்லி லாண்டுக்கு இவங்களை போட வேண்டியது கொக்கு, பற பற மைனா, பற எல்லாமே இருக்கு. பாட்டு கேவலமா, ஆனால் சிங்கரா பாட்டு அப்படியே சூப்பராக தெரியுதுக்கு. எல்லாம் இது பேர் தான் கருப்பு குளத்தாமை. குளத்தாமையா கொளுத்தாமையாங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். குளத்தாமை தான், நான் சும்மா சொல்கிறேன். கருப்பு குளத்தாமை. ஆமையிலே ஒவ்வொரு இடத்துலையும் வெரைட்டியாக பார்த்துட்டோம். இங்கே இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது. நட்சத்திர ஆமை, அதோட முதுகில் ஸ்டார் மாதிரியே இருக்குது நட்சத்திரம். இந்த ஏரியா பாம்பு முதலை பண்ண ஏரியா இருக்குது. இந்த அதுக்குள்ள இருக்கு. மரத்துக்கிட்ட தெரியல. முதல்ல இருந்துச்சு, நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதனால தான் அதெல்லாம் வீடியோவில் எடுக்கலை. இங்கிட்ட வந்து ஸ்னேக் நினைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆமாம், பெரிய பெரிய ஸ்னேக் இருக்குங்க. கண்ணாடியே தொட்டாது. நற்பாருங்க பெருசா இருக்கு. 2 பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு இதுதான் பொலசல் ஆடுறதா பாருங்க. 2 இது சேர்ந்து சுருட்டி இருக்கு. மஞ்சள் அனகொண்டா. இதுக்குள்ள எவன் இருக்கான்? இவ்வளோ ஒன்றுமே தெரியல. அது ஒன்று தான் இருக்குது இல்லையே. ஓ, குட்டி குட்டியாக கிடக்க. அந்த கல்லுக்குள்ளே கிடக்கு. கல்லுக்குள்ளே கிடக்கு பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக.
இது வந்து ஊர்வன இல்லம். கண்ணாடி விரியன், இதுக்குள்ளே இருக்குது கண்ணாடி விரியன்ங்க. பானைக்குள்ளே எடுத்துருக்காங்க இந்த நேற்று மாதிரி, இதில் ஒன்றும் தெரியல. இதுக்குள்ளேயும் பானைக்குள்ளே இருக்கான்னு தெரியல, என்ன இருக்குன்னே தெரில, சத்தியாக தான் தெரியுது. மேலே மணல் இருக்கு. இது மண்ணுளி பாம்பு. குட்டி எலி இருக்கு. சாப்பிடுவோம். அதெல்லாம் மண்ணுளி பாம்புள்ள இடங்க. பாம்பே தெரிய மாட்டேங்குதே. எங்கே இருக்கு பாம்பு? பாம்பே தெரியலையல. தெரியல. மலைப்பாம்புன்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ள சுருண்டு கிடக்கு. ரெட் ஸ்னேக் பார்க்குதோ. அப்பா வந்தால் நல்லா பொந்து எல்லாம் பொந்துக்குள்ள போயிடுச்சு. இந்திய மலைப்பாம்பு. ஒயிட்டாக இருக்கான். 2 பேர் இருக்காங்க. பங்கு 2 பங்கு இது ஃபுல்லாக கிடக்கும். செத்த மாதிரியே இருக்கு. உள்ளேயும் படுத்துருக்கு, ஓட்டைக்குள்ளேயும் படுத்துருக்கு, இதுக்குள்ளேயும் படுத்துருக்கு. இந்த பாம்புக்குள்ளேயே தனித்தனியாக ஓட்டையே செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் படுத்துக்கிச்சு. அதனால் சில பாம்பு வந்து வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது. இது தண்ணீர் பாம்பு. கண்டிப்பாக அந்த தண்ணிக்குள்ளே 2 பேர் கிடக்கு. தண்ணி பாம்பு 2 பத்து கிடக்கு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ஏஜ் பெருசாக
எங்க இருக்கு? பயங்கரமாக வசப்பாங்க. தோல் உரிச்சிருக்கு. முகத்தை மட்டும் வாயை மட்டும் தூக்கி மூச்சு வாங்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இல்லையே சவுண்டாக கேட்டு வருதோ. இதுக்குள்ள முதல்ல குட்டியோண்டா முகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அங்கே இந்த இருக்கா பாருங்க. அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்காங்கன்னு முதலைகள். எல்லா இடத்துலையும் முதலையாக பார்த்தாச்சு. இங்கே அவ்வளோவா இல்லை. கிண்டியில் தெரிஞ்சாதான் நல்லா இருந்ததுண்ணே. பெரிய பெரிய முதலையாக தெரிஞ்சு. வண்டலூர் ஜூவில் வந்து ஓரளவுக்கு முதலையெல்லாம் குட்டி குட்டியான முதலைகள் தான் இருக்குது. அப்படி சொல்லி முடிக்கிறதுங்களே பெரிய அப்படி சொல்லி முடிக்காம பார்த்து கொஞ்சோண்டு தான். இதை விட பெருசு வண்டலூர் ஜூவில் பார்த்தது. இது கிண்டியில் பார்த்தது. ஆனால் வண்டலூர் ஜூவில் இருக்குது. பாப்பா முள்ளம்பன்றி அந்த ஒரு விளக்கம் வராது. வெளியில் அந்த இது தொட்டிக்கு அங்கிட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கான். இதுக்குள்ளேயும் ஒன்று கிடக்கு. வாயை திறந்துட்டு கிடக்குறான் பாருங்க. காற்று வாங்கிட்டு இருக்குங்க. இங்கேயும் பெரிய முதலை தான் இருக்கு. நான் இல்லைன்னு, ஆனால் இங்கேயும் பெரிய பெரிய முதலைகள் படுத்து கிடக்காங்க. நுழைவாயில் இருக்கா? எல்லாம் மிக்சிங்கில் இருக்காங்க. வாவ், கண்ணாடி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. ஆமாம், முதலைய சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அழகாக நின்றுறாங்க. இந்த மாதிரி வண்டியிலையும் போகலாங்க. ஆனால் நடந்து போகிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் கால் வலியோடு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் வண்டியில் போகிறது நல்லா தான். ஆனால் வண்டிக்கு மட்டும் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து போகணுமா. அதுக்கு நம்ம நடந்தே போகலான்னு ஜாலியாக நடக்கவே ஆரம்பிச்சிட்டோங்க. இருந்தாலும் கால் வலிக்கு தான் செய்யுது. சிங்கவால் குரங்கு என்ன வேறு ராஜா யானை இருக்குது பார்த்தீங்களா. அங்கிட்ட ஏதோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் காட்டு பண்ணியிருக்கு. தெரியாதவங்க காட்டு பண்ணி பார்த்துக்குங்க. நானும் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். ஆனால் ஊர்களில் கிராமங்கள்லாம் காட்டு பண்ணி அலையுதுன்னு தான் சொன்னாங்க. அந்த அங்கே படுத்து கிடக்கு காட்டு பண்ணி. இந்த படுத்து கிடக்குங்க, அதாங்க காட்டு பண்ணி. அதோடைய குட்டிகளும் அந்த வாரத்தில் படுத்து கிடக்கு. மரம் தன்னால் உடஞ்சி விழுகுது. இதாங்க காட்டு பண்ணி. ரெண்டு யானை இருக்கு. தண்ணி குடிக்குதுன்னு நினைக்கிறேன் யானை. வெயில் அடிக்கிறனால கிளார் அடிக்குது. இங்கே அதானு ஒன்று இருக்கு. தம்பி பக்கத்தில் இருக்கும்போது கூப்பிடுற, பக்கத்தில் வந்துச்சுன்னா ஓடிடுவேன். எவ்வளோ சூப்பராக பார்த்துக்கான தெரிய மாட்டேங்குது. அது தெளிவாக தெரியல, கருப்பாக தான் தெரியுது நமக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிச்சு அப்படிங்கிறத. பாய், see you.